தனியார் கட்டுமான நிறுவனங்களுக்கு தொடர்பான இடங்களில் நடத்திய சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கணக்கில் வராத சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. 2015 முதல் 2017 ஆண்டு காலகட்டத்தில் விண்ணி மில்லிற்கு தொடர்புடைய 14 ஏக்கர் நிலத்தை 490 கோடி ரூபாய்க்கு வாங்கிய 2 கட்டுமான நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டின. இந்த குடியிருப்புகளுக்கு அனுமதிகளை பெற அதிகாரிகளுக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் ஏதும் நடந்துள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் லேண்ட்மார்க் கட்டுமான நிறுவன இயக்குனர் உதயகுமார், KLB கட்டுமான இயக்குநர்கள் சுனில், கேட்பாலியா உள்ளிட்டோருக்கு தொடர்புடைய 5க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த 3 நாட்களாக அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது டிஜிட்டல் ஆவணங்கள், கணக்கில் வராத அசையும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. போலி நிறுவனங்கள் மூலம் முறையில்லாத தெளிவற்ற நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் பயன்படுத்தப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. மொரீஷியஸில் இருந்து போலி நிறுவனம் மூலம் 280 கோடி ரூபாய் நிதி சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதும், மதுபான தொழில், ரியல் எஸ்டேட் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதற்கு நீலகண்டன் என்பவர் மூளையாக செயல்பட்டுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.